வணக்கம். இலங்கையினுடைய அபிவிருத்தி திட்டங்கள், அதாவது அபிவிருத்தி திட்டம் என்பது ஒரு நாடு இருக்கின்ற நிலையிலிருந்து முன்னேற்றம் அடைந்து செல்வதற்காக எதிர்கால திட்டங்களை அமைத்து ஒரு அபிவிருத்தி சார்ந்த பாதையில் செல்வதற்காக அமைக்கப்படுகின்ற திட்டமே ஒரு அபிவிருத்தி திட்டங்களாக காணப்படுகின்றது. எதிர்காலத்தை கட்டமைப்பதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற திட்டங்கள். இந்த வகையில் இலங்கையை அபிவிருத்தி பாதையில் கொண்டு போகிறதுக்கு பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டு செயற்படுத்தப்பட்டு கொண்டு இருக்குது. அதில் சில திட்டங்களை நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். பிம்சவிய என்றது காணி நிகழ்ச்சி திட்டம் தொடர்பாக முன்னேற்றத்தை அடைவதற்காக ஒரு தோற்றுவிக்கப்பட்ட ஒரு திட்டமாக இது காணப்படுகின்றது. இரண்டாவதாக வாழ்வின் எழுச்சி திட்டம். இந்த திட்டமானது இலங்கையின் சமுர்த்தி அதிகார சபை, இலங்கையின் தென் அபிவிருத்தி அதிகார சபை, இலங்கை மத்திய பிரதேச அதிகார சபை என்ற 3 அதிகார சபைகளும் இணைந்து இந்த திணைக்களத்தினை மக்களுடைய வாழ்க்கையினை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டமாக இந்த திட்டமானது காணப்படுகின்றது. அடுத்ததாக சமுர்த்தி திட்டம். வாழ்வாதார ரீதியாக நலிவுற்றிருக்கின்ற மக்களினுடைய வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டமாகவும் சமுர்த்தி திட்டம் காணப்படுகின்றது. இந்த சமுர்த்தி திட்டத்தில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு இன்று மட்டும் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற ஒரு திட்டமாகவும் இது காணப்படுகின்றது. அடுத்ததாக மின் உற்பத்தி திட்டம், அதாவது 2030 ஆண்டளவில் இலங்கை முழுவதுமாக இயற்கை வளங்களிலிருந்து எடுத்து மின்சாரத்தினை வழங்குவதற்காக இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதுடன் டீசலின் மூலம் பெறப்படுகின்ற 5% மின்சாரத்தினை குறைத்து ரீதியில் ஒவ்வொரு வருடத்திற்கும் மின்சாரத்தின் தேவையானது 6% உயர்ந்து கொண்டிருப்பதாக காணப்படுகின்றது. இதனை அடிப்படையாக கொண்டு இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டதுடன் எதிர்காலத்தில் இலங்கையில் மின்சாரம் ரீதியாக எடுக்கப்படுகின்ற திட்டங்களுக்கும் நடவடிக்கைகளுக்கும் அமெரிக்கா ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் இந்த திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக கிராமிய புனரமைப்பு திட்டம், அதாவது கிராமத்தில் காணப்படுகின்ற சிறு சிறு வீதிகளை புனரமைத்து பிரதான வீதிகளுடன் இணைக்கின்றதை அடிப்படையாக கொண்டதாக இந்த திட்டம் காணப்படுகின்றது. இவ்வாறு 1,00,000 வீதிகள் புனரமைக்கப்பட்டு இந்த பிரதான வீதியுடன் இணைக்கப்பட்டு இந்த திட்டமானது மேற்கொள்ளப்பட்டதாக காணப்படுகின்றது. அடுத்ததாக ருவன்வெள அதிவேக நெடுஞ்சாலை திட்டம். இந்த திட்டமானது கொழும்பு மற்றும் இரத்தினபுரியினை இணைக்கின்ற பிரதான வீதியான ருவன்வெளவினை கட்டமைக்கின்ற ஒரு திட்டமாக இது காணப்படுகின்றது. இந்த திட்டத்திற்காக 3 வருடங்கள் ஒதுக்கப்பட்டதுடன் தெற்கில் காணப்படுகின்ற பிரதேசமான ககதொடுவில் இருந்து பெல்பதுளை வரையான வீதிக்கானது திருத்தப்பட்டு புனரமைக்கப்படுவதற்காக இந்த திட்டமானது தோற்றுவிக்கப்பட்டதாக காணப்படுகின்றது. அடுத்ததாக மன்னாரில் தோற்றுவிக்கப்பட்ட காற்றாலை திட்டம். இந்த காற்றாலை திட்டத்திற்கான நிதியினை ஆசிய அபிவிருத்தி வங்கியானது வழங்கியதாக உள்ளதுடன் இந்த திட்டத்தினுடைய பெயர் மன்னார் தம்பபவனி காற்றாலை திட்டம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த திட்டம் நடைமுறைப்படுத்துவதில் பல்வேறு பிரச்சனைகள் மன்னார் பிரதேசத்தில் எழுந்ததுடன் இது ஒரு அரசியல் ரீதியான பிரச்சனையாகவும் இப்ப சமகாலத்தில் பிரச்சனைகள் எழுந்து கொண்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக மின் திரவ உற்பத்தி திட்டம், அதாவது முதலில் திரவ ரீதியான ஒரு மின் உற்பத்தியினை மேற்கொள்ளப்படுவதற்காக இந்த திட்டம் உருவாக்கப்பட்டதுடன் 300 மெகாவாட்ஸ் மின்சாரத்தினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இந்த திட்டத்தின் மூலம் காணப்படுகின்றது. அடுத்ததாக மேட் இன் ஸ்ரீலங்கா திட்டம். இந்த திட்டமானது விவசாயிகளை அடிப்படையாக கொண்டு தோற்றம் பெற்றதுடன் உற்பத்தி விற்பனை சார்ந்து இலகுபடுத்தல்களை ஏற்படுத்துவதற்காக இந்த திட்டமானது தோற்றுவிக்கப்பட்டதாக மிக உயரமான தாது கோபுரம். இந்த தாது கோபுரம் ஆனது ஆசியாவிலேயே மிக உயரமான தாது கோபுரத்தினை நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டதுடன் அம்பக தீகாகவாவி என்ற தாது கோபுரமே முதலில் உயரமான தாது கோபுரமாக திட்டமிடப்பட்டதாக காணப்படுகின்றது. மேற்படி திட்டங்கள் இலங்கையிலே முக்கியமானதாகவும் அபிவிருத்திக்கு பங்கு வகிப்பனவாகவும் காணப்படுகின்றன. இந்த திட்டங்கள் பரீட்சைகளுக்கு முக்கியமாக காணப்படுவதுடன் மேலும் இது தொடர்பான தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு வழிகாட்டி சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.